இந்த டைட்டானியம் சிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுமே ஒரு தனியாக வந்து வீடு கட்டிட்டு வரலாம். பயம் இல்லாமல் இம்மீடியட்டாக இப்போவே நினச்சா கூட நீங்கள் வந்து வீடு கட்டிட்டு வர மாதிரி ஃபுல்லாகவே வீடுகளுக்கு மத்தியிலேயே ஃபுல்லாக வீடுகளாக தான் இருக்குது. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸாக தான் தெரியுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டினா நம்ம மன்னிவாக்கத்தில் வந்து டைட்டானியம் சிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் சிட்டின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஆர்ச் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் வந்து நம்மளுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஆன் ரோட்ல இருக்கிறனால படப்பறை உரக்கடம் ஹைவேங்க. அந்த ஹைவேக்கு ஆன் ரோடு மேலேயே இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து மீரா நகர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க. இமீடியட்டாக வீடு கட்டிட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அப்படியே ஃபுல்லாக வீடுகளை கிராஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. நம்ம சைட்டோட ஆர்ச் இருக்குது. ஆர்ச்சுக்கு அப்படியே ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சைட்லேயே உங்களுக்கு சூப்பராக வந்து தனியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா நீங்களுமே வீடு கட்டிட்டு வர போகிறீங்க. நான் அதுக்காக தான் எப்பவுமே வந்து லைவாகவே உங்களுக்கு காட்டிடுறது. ரெசிடென்சியல் ஏரியானா ரெசிடென்சியல் ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகளாகவே இருக்கும். உங்களுக்கு வீடுகளுக்கு மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டும் சூப்பராக இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறக்காக வந்திருக்கோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு வண்டலூர்லேருந்து கரெக்டாக வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக அப்படியே ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன்னிவாக்கம் அப்படின்ற ஏரியாவில் நம்ம இருக்கோம். உங்களுக்கு மன்னிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரூபி பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். மேஜராக பார்த்தீங்கன்னா அது ஒரு லேண்ட்மார்க்கு. அங்கே நேராக தெரியுது பாருங்க. அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபி பில்டிங்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டைட்டானியம் சிட்டியோட ஆர்ச் இருக்கும். பெரிய ஒரு லேஅவுட். அந்த உள்ள வர்ற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒய்டான ரோடுங்க. பெரிய ரோடு. உங்களுக்கு 2 வேவாக வந்து போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 2-3 கார் போகலாம். வரும்போது 2-3 கார் வரலாம். அந்த மாதிரி பெரிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து உள்ளே வந்தோடனே அந்த வீடுகளெல்லாம் தாண்டி லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீடுகளுக்குலாம் அப்புறமே பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த ஒரு லேஅவுட்டுங்க. அருமையான ஒரு லேஅவுட்டு. உங்களுக்கு வந்து சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லேஅவுட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு வந்தீங்கன்னா 5 நிமிஷம் டிரைவ் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. பார்த்தீங்களா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. ஸ்ரீராம் கேட்வேல அவ்வளோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அது பக்கத்துலேயே ஸ்ரீராம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. அந்த பக்கம் கூடாஞ்சேரி போனீங்க அப்படின்னா ஜோகோ ஒரு பெரிய பில்டிங்கு. அங்கேயும் அவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உரக்கடம் சைடும் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளோ கம்பெனியில் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்களுமே இந்த இடத்துல நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே லிமிட்டுக்குள்ளேயே சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளேயே நான் வந்து ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. மீரா நகர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.25 ஏக்கருங்க. 1.25 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 பிளாட் வந்து ஓவராலாக இருக்குங்க. 800 சதுரடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் சைஸஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃபேசிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக நல்ல ரோடோட பிளாக் டாப் ஃபுல்லு காம்பவுண்டு வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வசதியோடு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிளாக் டாப் ரோடு நல்ல எலிவேஷன்லாம் போட்டு சூப்பராக பிளாக் டாப் ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது தான் கிடைக்கும். இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியாலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயமே. சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த ப்ராப்பர்ட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து மாறிடும். இந்த மாதிரியான ப்ரீமியமான இடத்துல ரெசிடென்சியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே கம்மியான ஒரு விலையில தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மெயினான ஏரியாவில் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ரீச் பண்ண முடியும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டியை ரீச் பண்ண முடியும். ஜிஎஸ்டியிலேருந்து 5 நிமிஷத்தில் ஒரு ரேட் ஒன்று பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய்க்கு இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபர் அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா லோனும் பார்த்தீங்கன்னா 80 to 90% பார்த்தீங்கன்னா லோன் வசதி சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்கிக்கலாங்க. இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. தனி வீடாகவே நீங்கள் கட்டிட்டு வந்துடலாம். இங்கே நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் போட்டிருப்பாங்களா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் விசாரிச்சுட்டு பாருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி அப்படின்ற மாதிரி இப்போ ரேட் எல்லாமே பயங்கரமாக ஏறிக்கிட்டே போகுது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி இடமே அதை விட பாதி விலையிலே பார்த்தீங்கன்னா தனி இடம் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கட்டிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஏகப்பட்டது இருக்குதுங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதே ரூபி பில்டிங்க்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது. அதுக்கடுத்து ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகரிஷி இருக்குங்க. அதுக்கப்புறம் நியூஜன் வேலம்மாள் நியூஜன் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு காலேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் காலேஜுக்கு நான் சொல்லவா வேணும், ஏகப்பட்டது இருக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பக்கத்துலேயே கிரசன்ட் இருக்குதுங்க, வண்டலூர் கிரசன்ட் காலேஜ் இருக்குது, பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாகூர், விஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்கில் சுற்றி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு காட்டாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் இருக்குதுங்க. எஸ்ஆர்எம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் இருக்குதுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்து மிஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த சைடு போனீங்கன்னா அன்னை அருள் ஹாஸ்பிட்டல், சரௌண்டிங்கில் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. வண்டலூரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கே தெரியும். இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல சூப்பரான இடம் இருக்குது, இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் எனக்குள்ள இடம் இருக்குதா அப்படின்றது உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதா என்னோட வேலை. வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும். இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் ஒரு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அருமையான ஒரு இடம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான். இவ்வளோ பிரைமான லொகேஷனில் உங்களுக்கு லோ பட்ஜெட்டாகவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே சப்போர்ட் பண்ணி பக்காவாக வந்து கொடுத்துருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணுங்கள், இமீடியட்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணிட்டு பிளாட்டை புக் பண்ணுங்கள், வீடு கட்டுற வேலையை பாருங்கள். ஓகே மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.